Hi everybody, my name is Chisundan. I am happy to represent Chennai High Secondary School 731 TH Road. நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டீமாக சேர்ந்து ஒரு இடத்த விசிட் பண்ணோம். அதாவது போஸ்ட் ஏரியா. அங்கே அப்படி என்னதான் ப்ராப்ளம் இருக்கோ வாட்டர் பேஸ்ட் நாங்கள் பார்க்க போனோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது கார்பேஜ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து 3 கேட்டகரியாக பிரித்தோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஸ்பேஸ். அங்கே நிறைய மக்கள் இருக்கனால அந்த இடத்துல வந்து அவங்களால இருக்க முடியல, கொஞ்சம் தான் லிட்டில் ஸ்பேஸில் தான் அவங்க வாழ்கிறாங்க. செகண்ட் ப்ராப்ளம் வந்து ட்ரைனேஜ். அங்கே வந்து பீச் சைடு வந்து கல் போட்டு வச்சுருக்காங்க, அதனால எல்லா ட்ரைனேஜ் வந்து லாக் ஆகிடுச்சு. அதனால் அது அங்கேயே தேங்கி நிற்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்மெல் வருது. தென் தேர்ட் ப்ராப்ளம் தான் வாட்டர். அவங்க வந்து எல்லாருமே கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க, அதனால் வந்து அவங்க தினமும் அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். தென் தினமும் அவங்க ஒரு கேன்னா கூட 30 கேன் வாங்கணும்னா அவங்களுக்கு வந்து காசு வந்து ரொம்ப மணி வந்து ரொம்ப செலவு பண்ணணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. வந்து ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசலான்னு போனோம். அங்கே ஃபுல்லாமே சுற்றி கார்பேஜ் தான் இருக்குது, தண்ணியும் அங்கே தான் இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது, அதாவது நீங்கள் ஒரு குட் வாட்டர் தான் குடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. அதாவது அதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸே இல்லை. அவங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி அது வந்து அவங்க ஒரு நல்ல தண்ணியை தான் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியல. அது வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடோட டேஸ்ட்டு கூட மாற்ற சான்சஸ் இருக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே வந்து வாட்டர் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது அதோட டிடிஎஸ் லெவல் வந்து 600 to 700 இருந்துச்சு. அவங்க குடிக்கிற வாட்டரை இன்னும் எப்படி பெட்டராக மாற்ற முடியும் அதை தான் நான் இப்போ யோசித்தேன். என்னோடய ப்ராஜெக்ட் நான் யோசிக்கும் போது நம்ம வந்து இது ஒரு போர்ட்டபிள் டிவைஸாக செய்யலான்ட்டு தான் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டரோட டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த வாட்டரோட டிடிஎஸ் லெவல் வந்து 819 காட்டுது. ஓகே, இதுதான் என்னோட மாடல். இது வந்து இம்ப்ரூவைஸ் மாடல். இது ஏன் நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணால், போன மாடல் வந்து நாங்கள் வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணுறது சொன்னோம். பட் நாங்கள் வந்து எங்கள் அந்த கம்யூனிட்டியில் பார்க்கும்போது சோலார் பேனல் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால அது யூஸ் பண்ண முடியல. பட் எல்லா வீட்லேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதனால எலக்ட்ரிசிட்டியை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில்ட்ரைசேஷன் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து ஹீட்டர் கம்பார்ட்மெண்ட். ஓகே, இதான் பியூரிஃபை கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே காட்டன் தான். தென் ஃபில்டர் நெட் இருக்கும், அதாவது நைலான் ஃபில்டர் நெட். அதுக்கு தான் நாங்கள் மெம்பரேனுக்கு பதில் அதை யூஸ் பண்ணுறோம். தென் மேலே வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கும். அது வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்கிறதுனால அது வந்து ஃபில்டர் ஆகும் ஈஸியாக வாட்டர். இதில் வந்து இவ்வளோ காட்டன், நைலான் நெட், ஃபில்டர் நெட் அண்ட் ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்குது, அதான் சார்கோல். தென் நீங்கள் வந்து ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இதில் ஊற்றணுன்னா இது வந்து தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு இங்கே வந்து ஹீட் ஆகும் அண்ட் அப்படியே இதில் ஸ்டக் ஆகிடும். இதோட கெப்பாசிட்டி வந்து 4.7 லிட்டர். அதனால வந்து இதே அவங்க வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுற மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட இம்ப்ரூவைஸ் மாடல். ஸோ இதில் இருக்கிற ஹீட்டர் வந்து 1000 வாட் ஹீட்டர். அதனால வந்து இதோட டிவைஸோட காஸ்ட்டும் கம்மியாகுது அண்ட் கரண்ட்டும் கம்மியாக கன்சியூம் பண்ணுது அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வாட்டரை வந்து ஹீட் பண்ணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதில் வந்து ப்ரெஷர் இல்லை, வெறும் கிராவிட்டியால் தான் வாட்டர் வருது. அதனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கீழே வரத்துக்கு அண்ட் இது வந்து ஹீட்டர் இருக்கும். இது வந்து மினிமம் 65 டிகிரி இருந்தால் அதில் இருக்கிற ஆவரேஜ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து இது பண்ணிடும். இதில் வந்து 65 டிகிரி மேலேயே இது வந்து ஹீட் கொடுக்கும். அதில் வந்து அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் கண்டிப்பாக இதுவாகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் குட் ரிசல்ட்ஸ் காட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி எப்படி இருக்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அதாவது 35.6 டிகிரி செல்சியஸ் அது அதிகமாக இருக்குது அண்ட் டிடிஎஸ் லெவலும் கம்மியாக இருக்குது. அதாவது 890லேருந்து இப்போ வந்து 726 நீங்களே பாருங்க 100 டிடிஎஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி எங்களோட மாடல் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் கொடுப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாடலுக்கு நாங்கள் வந்து CM 1.0ன்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து 250 ஃபேமிலிஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஃபேமிலிக்காச்சும் நாங்கள் வந்து இதை கண்டிப்பாக டொனேட் பண்ணுவோம். மாற்றம் நம்மிடம் இருந்தே துவங்கட்டும்.